KL 3-digit chart 17/3/2024. Disclaimer: This channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose only. Learning purpose only. ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 710 டோட்டல் 8. ஆல்ரெடி நமக்கு 8 வந்துச்சு. ஸோ இங்கே ஒரு நம்பர் பக்கத்துலேயே தென் 9 அடிச்சது. நேற்றுக்கு 9 பக்கத்துலேயே 8. இதுதான் நான் சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு நம்பர் ஒரு இடத்துல அடித்தா அதுக்கு பக்கத்தில் 1 வீக்கோ 2 வீக்கோ இல்லை அடுத்த நாளோ வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற ரிசல்ட்டு டெய்லி வர்றது எப்படி வந்துட்டுருக்குன்னு நான் அதனால தான் சொல்லியிருந்தேன். ஸோ சார்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அடித்த நம்பருக்கு பக்கத்தில் அடிச்சிருக்கு. ஸோ இல்லை புதுசாக பார்க்குறாங்க வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நம்பர் அடிச்சதுன்னா அதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் உட்காரும். இது ஒன்றும் இல்லை, இது சேம் நம்பர் தான். ஜஸ்ட் ஒரு நம்பரை கூட்டி குறைச்சி வச்சுருக்கு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது 710. 710க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? இந்த 701 நீங்கள் ஃபார்மேட் மாற்றி படிச்சிங்கன்னா 017 படிக்கணும். 017 ரிவர்ஸில் படிச்சிங்கன்னா 017க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? சரி, நம்ம எப்படி வச்சுக்கலாம். என்னென்னா இதை வந்து 701ன்னு வச்சுக்கோங்களேன். 701. இந்த 710 நம்ம இப்படியும் படிக்கலாம். 701 கூட படிக்கலாம்ல, மாற்றி அரேஞ்ச் பண்ணி. அப்போ நேற்றுக்கு என்ன வந்து நேற்றுக்கு 702. அவ்வளோதான். நேற்றுக்கு 2, இன்றைக்கி 1. இது மாதிரி நமக்கு லக் இருக்கிறப்ப தான் அந்த மாதிரி நம்பர்லாம் மாட்டும். அதனால தான் சொல்கிறேன், அது எப்போவே என்ன நம்பராக வரட்டும். அடிக்கிற நம்பருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள். 4 சைடும் பாருங்கள். ஒரு நம்பர் அடிச்சதுன்னா அதுக்கு மேலே பக்கத்தில் லெஃப்ட்டில் என்ன இருக்குது, பக்கத்தில் ரைட்டில் என்ன இருக்குது, மேலே என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குது. ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் பார்த்து எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு நம்பரு வந்துடும். இங்கே பாருங்கள். நம்ம சின்ன நம்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 1 2 3. புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதுதான் உங்களுக்கு புரியும் இந்த சார்ட்டை பற்றி. என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கமெண்ட் பண்ணுவீங்க நிறைய பேர். அதனால தான் சொல்கிறேன். சரி, வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டுக்காக இந்த சார்ட் போட்டிருக்கோம். இந்த சார்ட்டில் இது என்ன இன்றைக்கி வந்து ரிசல்ட் நான் போட்டிருக்கேன்னா பக்கத்தில் 8 போட்டிருக்கு. 8 என்னென்னா இதை 3 கூட்டிங்கன்னா 8 கிடைக்கும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு 3 டிஜிட்டையும் எந்த நம்பர் ஆனாலும் இந்த 3 டிஜிட் எடுத்திங்கன்னா அதை கூட்டினீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குங்களா. இது மொத்தமாகவே 3 டிஜிட்டுக்குன்னு எத்தனை செட்டு வரும் கூட்டி போட்டோம்னா டோட்டல் பண்ணுறோம். இதை அந்த கூட்டுறோம்ல, இதை வந்து நான் கூட்டி கிடைக்கிற ஆன்சரை டோட்டல்னு சொல்கிறேன். அந்த டோட்டல் தான். ஸோ இங்கே மேலே இருக்குது. ஸோ அதான் இங்கே பாருங்கள், இதுதான் டோட்டல். டீன்னு குறிப்பிடலாம். உங்களுக்கு புரியணும், நீங்கள் எழுதி கூட காட்டுறேன். டோட்டல். ஸோ இது டோட்டல். ஓகேங்களா? இங்கே இருக்கிறதெல்லாம் டோட்டல். அப்போ இங்கே இருக்கிற கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த் அடிக்கிற சொல்லிட்டு ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம். இந்த மந்த் கலர் வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சில் எங்கேருந்து வரும்னா போன மந்த் கலர் என்னென்னா நம்ம ப்ளூ கொடுத்துடணும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் அடிக்கிற ரிசல்ட் நம்ம ஒரு கலரை கொடுத்துருக்கோம். எதுக்காகனா போன மந்த் எங்கே அடிச்சிருக்கு அந்த கலருக்கு, அந்த ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வருது. ஜஸ்ட் ப்ளைனாக அந்த நம்பர் மட்டும் எந்த கலரும் இல்லாமல் கொடுத்தோன்னா நீங்கள் பார்க்கலாம் நம்பர் என்ன இந்த போன மந்த் என்ன அடிச்சுது. அது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சார்ட்டை வச்சு, நார்மல் சார்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட் இந்த கலர் வச்சிங்கன்னா போன மந்த் இதெல்லாம் வந்திருக்கு நீங்கள் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க சார்ட்டில் போன மந்த் ரிசல்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ப்ளூவில் இருக்கிறதெல்லாம் போன மந்த் ரிசல்ட் நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். அப்போ அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், ப்ளூ இருக்கா பக்கத்தில். ஸோ ஒன்று ஒன்றா பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு நம்பர் அடிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் திரும்ப வரும். எக்ஸாம்பிள் போன மந்த் பாருங்கள், இங்கே பக்கத்தில் இந்த பக்கத்தில் இங்கே வரல, இங்கே வந்துருக்கு, பட் இங்கே அப்படியே கொஞ்சம் ட்ராப்பாக அப்படியே அதோடய ஃப்ளோவில் மாற்றி நம்பர் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த மந்த் அப்படி தான். இங்கே அடிச்சு பக்கத்தில் இங்கே, அப்புறம் இங்கே போச்சு, அப்புறம் இங்கே போச்சு. சரி, இங்கெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி சின்ன நம்பருக்கு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று. இங்கே போன நம்பருக்கு இங்கே போக எத்தனை நாள் ஆகும்? ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டை வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஏன்னா 8 கவர் ஆயிடுச்சு, இங்கே 6 கவர் ஆகிருக்குது. 8ல் 2 நம்பர் வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல்
அப்போ இந்த மந்த்து எண்டில் உள்ள நம்பர் வரணும். இங்கே 7ல் ஒரு நம்பர் இருக்குது. டெஃபினட்டாக 100% அந்த நம்பர் நான் வரும்னு என்னால் சொல்ல முடியும். பட் என்றைக்கு வரும்னு என்னால் சொல்ல முடியாது. நமக்கு லக்கு இருந்தால் நாளைக்கே கூட மாட்டலாம். அப்போ இங்கே அடிக்கலாம், இல்லையா மேலே தள்ளி இங்கே, இல்லை இந்த டபுள்ஸ் போனால் இங்கே, அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த நம்பர் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதோட ஒரு நம்பரை சேர்த்து போட்டிங்கன்னா 4 டிஜிட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 1லேருந்து நீங்கள் 0 வரைக்கும் நம்பர் போடணும். 0லேருந்து 10 வரைக்கும் 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் போட்டு அதோட மேட்ச் பண்ணி ஆடலாம். பட் செட்டு நிறையா தான் வரும். பட் ஆனால் நமக்கு 4 விளையாடுறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டோட்டலில் பிடிச்சிக்குங்க. ஏன்னா இங்கே நம்பரே கம்மியாக தான் இருக்குது. அது இங்கே என்ன நம்பர் வரப்போகுதுன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஒன்றுமில்லை, போன மந்த்துக்கு முந்தின மந்த்துக்கு இதெல்லாம் என்னென்ன அடிச்சதுன்னு பாருங்கள். அதையே தான் திருப்பி வைக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே ஒயிட்டில் இருக்குது. அப்போ மோஸ்ட்லி நமக்கு அடித்த நம்பரே அடிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே அப்படி தான் வந்துட்டுருக்குது. பட் சம் கேஸில் நம்மளை ஏமாற்றும். ஸோ அடித்த நம்பரே அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே பாரு அந்த ரெட் இருக்குல்ல, அது திரும்ப வந்துடும். அப்போ அந்த ரெட்டுனா என்ன ரிசல்ட், அந்த ரெட்டில் என்ன இருக்குது, அது எந்த மந்த் வந்தது, அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா உங்கள்கிட்ட இந்த சார்ட் இருக்கணும். இந்த சார்ட்டை பே பண்ணி தான் வாங்கணும். இந்த சார்ட்டோட விலை 1000 rupees, 1000 ரூபா. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நான் வாட்ஸ்அப் லிங்க்கு கமெண்டில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சார்ட் வாங்கிக்கலாம். இந்த கம்ப்ளீட் சார்ட் கொடுத்துருவேன், ஓகேங்களா? 2 சார்ட்டாக கொடுத்துருவேன். ஒரு சார்ட்டில் வந்து ப்ளைனாக உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பேன், இன்னொன்றில் ஃபுல்லாக இருக்கிற நம்பர் கொடுத்துருப்பேன். சரி, இந்த சார்ட்லேயே நீங்கள் ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில கேட்டுறீங்க, இதுக்கு லேப்டாப் தான் இருந்தால், சிஸ்டம் இருந்தால் தான், கம்ப்யூட்டர் இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியுமா? அது ஓப்பன் ஆகும், ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ விருப்பம் இருக்குங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோ செக் அவுட் வாட்ச் பண்ணி பாருங்கள். சில ரெகுலராக பாருங்கள். புரியாதவங்க இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.